வீடியோ வரும்போது வீடியோ சொல்லுங்க. அப்போ இப்போ பேசுங்க. அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை உப்பிலியபுரம் நகரத்தில் கடைவீதியில் அமைப்பதற்கு இன்று ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஒரு புதிய செயற்குழு கமிட்டியை உருவாக்கியிருக்கின்றோம். அந்த கமிட்டியில் என்னை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அந்த கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுத்தமைக்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன், நன்றி குறிப்பிடுகிறது. அதே போன்று இந்த கமிட்டியினுடைய பொருளாளராக தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் இயக்கத்தினுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கோப்பா ராமசாமி அவர்களை பொருளாளராகவும், உப்பிலியபுரம் அம்பேத்கருடைய நகரில் வசித்து கொண்டு பல இயக்கங்களில் போராட்டங்களில் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாடு அவர்கள் செயலாளராக கொண்டும் மற்றும் உள்ள 11 பேர் கொண்ட உறுப்பினர்களை கொண்ட கமிட்டியை உருவாக்கியிருக்கின்றோம். இது இந்த சிலையை உருவாக்குவதற்கான முதல் வெற்றிப்படியாக அமையும் என்பதை நான் நம்புகிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே, இந்த கமிட்டியிலே இன்றைய தினம் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்தில், உப்பிலியபுரத்திலே இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இந்த கூட்டத்தை நாம் நடத்தியதற்கு அவருக்கும் மேலும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கமிட்டியுடைய கூட்டத்திற்கு யோக சுதா அவர்களை தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். வருகின்ற 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய உப்பிலியபுரம் ஒன்றிய கிராமங்களிலே உள்ள அம்பேத்கருடைய பற்றாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் கிராம மக்களையும் இளைஞர்களையும் திரட்டி ஒரு மாபெரும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி திட்டமிடுவது என்று முடிவு செய்திருக்கின்றோம். அந்த கூட்டத்திற்கான முதல் முயற்சியிலே நாம் இறங்கியிருக்கின்றோம். எல்லோரும் இதிலே ஒத்துழைப்பு தந்து ஒற்றுமையாக இருந்து தீவிரமாக செயல்பட்டு அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை உப்பிலியபுரம் நகரத்திலே அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.